ஐயா, ஒரு உயிர் தானே பலியாக போகுது. நீங்க ஏன் ஐயா அந்த 5 பேர்ல ஒருத்தர் நினைக்கிறீங்க? அந்த ஒரு உயிர் தீய சக்தியா கூட இருக்கலாம் இல்லையா? குறிப்பேட்டுல அப்படியே இருக்குது வீரையா. கால பைரவருடைய ஓலைச்சுவடிலையும் ஒரு உயிர் பலியாகும்னு சொல்லுது, குறிப்பேட்டிலையும் ஒரு உயிர் பலியாகும்னு சொல்லுது. எனக்கு என்னமோ அந்த உயிர் தீய சக்தியா தான் இருக்கும்னு என் மனசு உறுதியா சொல்லுதியா. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? காலபைரவருடைய கோயில் திருப்பணி நடக்க விடாம ஒரு சக்தி தடுக்குதுன்னா அது என்ன சாதாரண சக்தியாவா இருக்கும்? அபூர்வம் வாய்ந்த அதிசய சக்தியா தானே இருக்கணும். இல்ல, வேதநாயகி தீய சக்தியை அழிச்சிடுவா, நல்ல சக்தியை உதயமாக்குவா. காலபைரவர் கோயில் திருப்பணி நடக்கும், கும்பாபிஷேகமும் நடக்கும். இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் பைரவபுரத்துல காலபைரவருடைய கோயில் ஒரு ஒளி விளக்க அமையும். நீ சொல்ற மாதிரி அப்படியே நடந்துடுச்சுன்னா நான் பிறந்த பிறப்புக்கு ஒரு அர்த்தமாயிடும் வீரையா. கண்டிப்பா நடக்கும் ஐயா. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மறுபடியும் தர்மம் வெல்லும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச. காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். விஜி, ஒரு 5 நிமிஷம் நின்று உன்னால பேசிட்டு போக முடியாதா? நீ என்ன பேச போற? கோவப்படாத விஜி, இப்பெல்லாம் என்னால படிக்க முடியல, படிப்புலயும் கவனம் செலுத்த முடியல. அதுக்காக தான் சொல்றேன், இப்படி காதல் கீதல் கத்திரிக்கான்னு நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்காத. கேட்டியா என் பேச்ச? நீ என் பேச்சை கேட்டா ஒழுங்கா படிப்பேன், படிப்புலயும் கவனம் போகும். நானா உன்னை படிக்க வேண்டாம்னு சொன்னேன்? நீ காதலிக்க மட்டும் சொன்னே என் மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. சில சமயம் செத்துலான்னு தோணுது. சூர்யா, இப்படி மனத்தனமா பேசிட்டு இருக்காத. எதுக்காக நீ சாகணும்? உனக்காகத்தான், அதுவும் உன்னாலதான். நானா நானா உன்னை சாக சொன்னேன்? ஆமா, நீ காதலிக்க முடியாது சொன்ன என்ன அர்த்தம்? சூர்யா செத்து போன்னு அர்த்தம். ஓஹோ, உன்னை காதலிக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு உன் அகராதியில இப்படி ஒரு அர்த்தமா? ஏன் விஜி, தெரியாம தான் கேக்குறேன். காதல் என்ன தீண்டத்தகாத நோயா? காதல் சொன்னது அப்படி வெறுக்கிற? ஆமா, காதல் தீண்டத்தகாத நோயை விட மோசமான நோய் தான். காதல் கல்யாணத்தால உங்களுக்கும் சக்தி வீட்டுக்கு நடந்த சண்டையை நினைச்சு தானே பேசிட்டு இருக்க. காதல் மோசம் சொன்னா உங்க அக்கா சத்யாவும் சத்தியும் பிரிஞ்சில வாழணும். 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனை நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா?
எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இப்போ சந்தோஷமா தானே வாழறாங்க. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது எங்க அப்பா அம்மா சம்மதத்தோட தான் நடக்கணும். விஜி, ஃபர்ஸ்ட் என்ன லவ் பண்ணு, அது போதும். கல்யாணத்தை பத்தி அப்புறம் யோசிக்கலாம். ஏண்டா உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா? உன்னதான் காதலிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் உன்னை காதலிச்சே தீருவேன். நீயும் என்ன காதலிச்சு ஆகணும். ஏண்டா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இன்னொரு வாட்டி என் பின்னாடி சுத்துன மரியாதை கெட்டுடும். ஏய், என்ன ஓவரா துள்ளுற? நீ என்ன பெரிய இவளா? பெரிய இவ இல்லல்ல, அப்புறம் எதுக்கு காதலிக்கிறேன்னு என் பின்னாடி நாய் மாதிரி சுத்துற? சாரி விஜி, நீ என்ன திட்டினியா? அதான் கோவத்துல ஏதோ பேசிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னோட தேவதை தான். விஜி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்ன லவ் பண்ணு விஜி. நீ கெஞ்சினாலும் சரி அழுதாலும் சரி ஏன் மனசுல காதல் வராது. வர வைப்பேன். உன்னால முடியாது. என்னால முடியும். இங்க பாரு விஜி, உன்னை என் மனசுல பொண்டாட்டியே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை ஏமாத்துறாத விஜி. ஏய், உனக்காக என் வாழ்க்கையை என்னால ஏமாத்திக்க முடியாது. என்னடி, என்னையும் என் காதலியமா தூக்கி எறிஞ்சிட்டு போற? இன்னைக்கு உன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாரு. அப்பதான் நான் யாருன்னு தெரியும். திரு விஜிக்கு சுத்தமா காதல் இல்ல. ஆனா இவன் தான் ஏதோ சதி திட்டம் போடுறான். ஆமாண்டா மகேஸ்வரா, இந்த சூர்யா அந்த காத்தாவரம் வீட்டுல ஏதோ சதி திட்டம் திட்டுற மாதிரி தெரியுது. ஆமா திரு, நாம காத்தாரம் வீட்டை ஃபாலோ பண்ணணும். அப்பதான் எந்த தப்பு நடக்காம பாதுகாக்க முடியும். சரி சரி, சீக்கிரமா போலாம். போ. இன்னைக்கு எப்படியாவது கற்பகத்தை வசியம் பண்ணி ஆகணும்னு என்ன தேவிகா ஸ்ரீ டார்ச்சர் பண்ணுவால. இதுக்கு எந்த காரணம் சொல்லி தப்பிக்கவும் முடியாது. என்ன பண்ணலாம் கோட்டையா? சாமி, நீங்க சொன்ன நல்ல நேரம் வந்தாச்சு சாமி. எப்போ நம்ம கிட்ட இருந்து கற்பகம் தப்பிக்க பார்த்தாலோ அப்பவே நம்ம அவள்கிட்ட உஷாரா இருக்கணும். அதனால எனக்கு தெரியாது, எப்படியாவது மந்திரம் சொல்லி வசியம் பண்ணி என்கிட்ட கொடுத்தாகணும். இல்ல தேவிகா ஸ்ரீ, இன்னைக்கு என்னன்னா அமாவாசை. சாமி, நீங்க அதிசய அபூர்வ சாமி தான். ஆனா நீங்க கற்பகத்தை வசியம் பண்றதுக்கு ஏன் அப்படி பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்ற நீ? உங்களுக்கு முடியலன்னா என்கிட்ட சொல்லிருங்க. இல்ல உங்களுக்கு பயமா இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லிருங்க. என்னால முடியலன்னு சொன்னா அப்ப என்ன செய்வ? கொல்லிமலையில இருந்து கொல்லிவாய் பிசாசு சாமி ஒருத்தர் வந்திருக்காராம். அவரு யார வேணாலும் வசியம் பண்ணுவாராம். உங்களுக்கு பதிலா அவரை தான் இங்க கொண்டு வர போறேன். ஆஹா, நம்ம இடத்த விடக்கூடாது. விட்டா இந்த மாதிரி சொகசான இடம் நம்ம கிடைக்காது. கோட்டை உன் பாணியில சமாளிடா. ஓ பித்தா பிடி பிடிப்பா ஜில்பாக கில் பில் பாசி சோல்கா சில்பாசா. தேவிகா ஸ்ரீ, என்னோட மந்திர சக்தியை நீ சந்தேகப்பட்ட இல்ல? நான் அதிசய அபூர்வ சாமியார்னு சாதிக்கிறேன். போ, போய் கதவு தர போ. சாமி, உள்ள போறீங்க. இன்னைக்கே எப்படியாவது அவளுக்கு வசியம் பண்றீங்க. நான் சொல்றபடி அவ கேட்கணும். இல்ல கொல்லிமலை கொல்லிவாய் பிசாசு கொல்லிவாய் சாமி உங்க இடம் பார்த்து ஞாபகம் வச்சுட்டு உள்ள போங்க. என்ன சரியா? வசியம் பண்றேன். நீ சொன்னதையும் பண்றேன், சொல்லாததையும் பண்றேன். தர 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 போங்க. ஞாபகம் வச்சுட்டு உள்ள போங்க. ரைட். வாடா வா வா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். பொண்ணு கற்பகா, கற்பகா, அது பாரு. சொல்றது கேளு பாரு. அடிக்காத. மந்திரம் போடுற மந்திரம். கற்பகா சாமியாரு பொண்ணு
ஐயா உன்னை ஐயா ஐயா தேவையில்லாம அனாவசியமாவா பேசுற? ஓ கால விட ஏய் சீ, கால்ல விடு. பித்தா பிடிப்பா ஏ பிள்ளை கலாய் ஏ சில்பாத்ரகோ ஏ ஜிலகோ ஏ ஹாய் பித்தா பிடிப்பா ஏ மகாகாளி ஏ ஜில்போ ஜில்பிஸ்கி அம்மா சொல்றது கேளு சீ, வாய் மூடு. உன்னை பேசாத, பேசாத. ஐயோ கால வரமா ஓம் பிசாபில் ஹாசத்ரோ ஜில்பா பிடிப்பா ஹினா இஸ்ரஹி ஹலே மகஜோ ஆயோ மகத்ரகிச்சி ஏ சூர்யா ஏ சுக்ரா ஏ சந்திரா ஏ பில்போஸ்கி ஏ ஜில்போஸ்கி ஏ பித்தா பிடிப்பா ஏ கில்போகோ வாழ மாட்டேங்குது. சாமியார் மந்திரக்கு மந்திரம் சொல்றாரு. எப்படி இன்னைக்கு கற்பகத்தை வசியம் பண்ணிடுவாரு. இது நாள் வரைக்கும் இந்த ஆளோட வேலை நம்மளுக்கு தெரியலையே. இன்னைக்கு தான் இந்த சாமி உருப்படியா வேலை செய்யறாரு போல. இன்னைக்கு எப்படியாவது சாமியார் மந்திரம் சொல்லி இந்த கற்பகத்தை என் வழி கொண்டு வந்தாலும் நினைக்கிறேன். கற்பகம் இப்ப ஏதோ நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளுமா. ஒரு பொம்பளை கையால நான் அடி வாங்குறேன்னா நான் எப்படிப்பட்ட ஒரு புள்ள பூச்சின்னு பாருமா. இதுக்கு மேலேயே என் மேல உனக்கு கோவம் இருந்ததுன்னா இந்தம்மா இதை எடுத்து அடிமா அடிமா அடிமா. என்னன்னு சொல்லி தொலையா. அப்பா சாமியார் மந்திரம் போல மந்திரம் சொல்றாரு. அப்பா சாமி உன்னை வசியம் பண்ணா எனக்கு 1 லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொன்னாம்மா. ஏதோ என் வழுத்து பொழுப்புக்கு எனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லி நான் என் காலத்தை ஓடிக்கிட்டு இருக்கிறேன். சொல்ல பக்கா நீ நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆள் இல்லம்மா, என்ன நம்புமா. அடி விழுகுது விழுகுது. ஐயோ சாமி கடவுளே, மந்திர சவுண்ட் நல்லா என் காதுல கேக்குது. கடவுளே நல்லபடியா என் கூட வந்துடணும் கடவுளே. கற்பகா பொண்ணை மட்டும் இல்ல அகல்யாவும் சேர்த்து தப்பி கேட்க போறேன் தெரியுமா. ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். இந்த பாருமா, நான் சொல்றதுல சத்தியம் மேல சத்தியம். என் புருஷனை சந்தேகப்பட்டு சண்டை போட்டு வெளியே வந்ததுக்கு நான் நல்ல பாடம் கத்துக்கிட்டேன். என் புருஷன் என்னை ஏத்துக்கலைனாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். அதுக்காகவாவது நான் வெளியே போயாகணும். இந்த பாருமா, கவலைப்படாத, நான் சொல்றது அப்படியே கேளு. சரிங்க சாமி. சி, உன்னை போய் சாமின்னு சொல்ற பாரு, என்னன்னு சொல்லி தொலை. சீன் போறது கண்டுக்காத. நான் சொல்றது அப்படியே கேளு. அது பிரம்ம பிடிச்ச மாதிரி இல்ல. அதெல்லாம் முடியாது. அப்படியே ஸ்டெடியா இல்லம்மா, உட்காரணும் உட்காந்துக்க, ஏந்துக்க, பேசுனா பேசு. ஏமா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குமா கெஞ்சி கேட்டுக்கிறம்மா. அவசியம் பண்ணிட்டேன்னா எனக்கு 1 லட்ச ரூபா பணம் கொடுப்பா. கூப்பிட்டுமா? ஆமா, இப்படி 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 இல்லை ஸ்ட்ரெயிட். சத்யா, கற்பகத்தை எப்படி எப்படி வசம் பண்ணியிருக்கேன் பாத்தியா? ஐயோ சாமி, உண்மையிலே நீங்க வசி பண்ணிட்டீங்களே சாமி. யார் நாங்க? நாங்கெல்லாம் பருப்பு. கற்பகம் உட்கார். செட் செட். சாமி சாமி, ஐயோ என்னால என் கண்ணே நம்ப முடியல சாமி. நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்றதெல்லாம் கேப்பா போல சாமி. பின்ன கேட்க மாட்டால, அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். சரி சரி, முதல்ல நீ சொன்ன மாதிரி என்கிட்ட 1 லட்ச ரூபா பணம் கொடு, தேவ காரியங்களுக்கு கொடுக்கணும். சாமி பூஜை ரூம்ல வச்சிருக்க சாமி, போய் எடுத்துக்கோங்க சாமி. அப்படியே உட்காந்து இருக்கணும். நான் இவளை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. எந்திரடி. ஐயோ சாமி, நான் சொன்னதெல்லாம் கேக்குறாளே. உன்னை வச்சு நான் என்னென்ன பண்றேன்னு பாரு, அப்ப தெரியும் அந்த தேவிகா ஸ்ரீ யாருன்னு. சாமி நீங்க உண்மையிலேயே அதிசய அபூர்வ சாமியார் தான் சாமி. நான் சொன்னதெல்லாம் அவன் கேட்கிறா சாமி.
ரேகாஸ்ரீ தூக்கிட்டு இருக்கிற கற்பகம் எங்க சாமி நான் தூங்கிட்டு இருக்கேன், அவ தப்பிச்சு ஓடி போயிட்டா. என்னது தப்பிச்சு ஓடிட்டாளா? எப்படி ரேகாஸ்ரீ? ஐயோ ஆமா, இவருக்கு சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லணும். வாயா போய் தேடுவோம், இப்ப இங்கதான் ஓடி போயிருப்பா. ரேகாஸ்ரீ அவசரப்பட்டு வெளியே போகாத, வெளியில போலீஸ் நிக்குது. அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டாங்கன்னா போலீஸ் கிட்ட மாட்டிப்பேன். இப்ப என்ன பண்றது? அம்மா இப்பதான் உன் ஜாதகத்தை பார்த்துட்டு வரேன். உன்னோட எல்லா கிரகங்களும் பகை வீட்டுல இருக்கு. போலீஸ் கிட்ட மாட்டேன், அப்புறம் அவங்க கம்பி என்ன வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? ரேகாஸ்ரீ எதுவும் கவலைப்படாத, என்னோட மந்திர சக்தியால மறுபடியும் அந்த கற்பகத்தை வீட்டுக்கு கூட்டு வரேன். எப்படி பண்ண போறேன்? என்ன சொல்லுவாங்க, சீக்கிரம் வந்துடுறீ. இந்த குச்சி இருக்கு பாரு, இதை தேடி கண்டுபிடி. கிச்சி கிச்சி தாம்பலம், கிய கிய தாம்பலம், குச்சி உள்ள இடத்த குழி தோண்டி கண்டுபிடி. எங்க கண்டுபிடி பார்க்கலாம். வேதநாயகி, உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு நான் சொன்னேன்ல. நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். வேதநாயகி நீ குச்ச மண்ணுக்குள்ள போய் செய்யுமா, எங்க இருக்கு நான் கண்டுபிடிக்கிறேன். வேதநாயகி நீ திருத்துருவ ஜெயிக்கணும். டேய் என்ன டபுள் சைடு கேம் ஆடுறியாடா? நான் எப்பனே உன் பக்கம்னு சொன்னேன் டபுள் சைடு கேம் ஆடுறதுக்கு. சரி சரி, நீ அப்புறமா வெளியே வா, உன்னை பாத்துக்கிறேன். வேதநாயகி குனி குச்சி மறைச்சு நான் கண்டுபிடிக்கிறேன். கிச்சு கிச்சு தாம்பலம், கிய கிய தாம்பலம். மறைச்சு வச்சிருக்க மண்ணுலதான். டேய் மகடேஷா, உனக்காச்சும் தெரியுமாடா? எனக்கு தெரிஞ்சா நான் ஏன் உன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கேன்? டேய் வர வர உனக்கு வாய் நீளமா போச்சு, இருடா உன வாயில குத்துறேன். ஏமா எங்கம்மா வச்சிருக்க? தேடு. எங்கமே இல்லமா, எங்கம்மா வச்சிருக்க? மண்ணுக்குள்ளதான். இல்லையே. ஜெயிச்சிட்டேன். நான் தான் சொன்னல வேதநாயகி, உன்னை ஜெயிக்க யாருமே இல்லன்னு. இன்னைக்கு ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லை, ரெண்டு வாங்க போறான் பாரு. வேதநாயகி வெற்றி செல்ல வந்துட்டு. சரி எங்கடா ஓடுற? ஒளிஞ்சுக்க போறேன். உட்கார கீழ. ஒண்ணு செய்யற வேலையை ஒழுங்கா செய்யணும். என்னண்ணே? என்ன தூக்குறா? சரிண்ணா சரிண்ணா. வெற்றி செல்வா, சாப்பிட்டியா? ஏய் குட்டி, யார் நீ? என் பேரை சொல்லி கூப்பிடுற? உன் பேரு வெற்றி செல்வன் தானே? ஆமா, என் பேரு வெற்றி செல்வன் தான். நீ யாரு? சொல்றேன். உங்க அப்பா பேரு ஜெகநாதன் தானே? உங்க அம்மா பேரு செண்பகம் தானே? பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்க. என்ன பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க? உன்னை பத்தி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். நீ எங்க இருக்க? இங்க எதுக்கு வந்த? காலபைரவரோட கோவில் திருப்பணி தொடங்குறதா கேள்விப்பட்டேன். அங்க கோவில்ல விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இந்த பைரவபுரம் வந்தேன். கோவில் திருப்பணி மட்டும் நடந்துட்டா கலிய பெருமாள், தர்மலிங்கம், கணேசன், ஆரியபாஷம், காத்தவராயன் இப்படி பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி இருக்கிற இவங்க எல்லாருக்குமே பெரிய புண்ணியம் கிடைக்கும். அதனால காலபைரவரோட கோவில் திருப்பணி சீக்கிரம் நடந்துட்டா நல்லா இருக்கும். கோயில் திருப்பணி நடக்காது. இந்த கலியரக்கா இருக்கிற வரைக்கும் கோயில் திருப்பணி நடக்காது.
நடக்கவும் விட மாட்டேன். இந்த வேதநாயகி இருக்கிற வரைக்கும் உன்னால மட்டும் இல்ல, வேற யாராலையும் கோவில் திருப்பணி நடக்கிறத தடுக்க முடியாது. நீதான் வேதநாயகியா? ஆமா, நான் தான் உன்னை கொல்ல வந்த வேதநாயகி. அந்த கால பைரவனாலையும் அந்த கால பைரவினாலையுமே என்ன கொல்ல முடியல, வெல்ல முடியல. இத்துணூண்டு பொண்ணு நீ என்ன கொல்ல போறியா? சின்ன உளிதான் பெரிய மலையை அடிச்சு தூள் தூள் ஆகுது தெரியும்ல. வேதநாயகிய பொடி பொண்ணு சொல்ற, இந்த சின்ன பொண்ணு தாண்டா உன்னோட மரண சாசனத்தை எழுத போகுது. நீங்க ரெண்டு பேரும் யாரா? நான் அரவான். அரவானா? நான் யாருன்னு தெரியுமா? பைரவன், கால பைரவனோட வாகனம். ஓ, எல்லாரும் கூட்டு சதி பண்ண பைரவபுரமே வந்துட்டீங்களா? சதி பண்ண வந்தவங்க நாங்க இல்ல, ஓ சதிய முறியடிக்க வந்தவங்க. வெட்டியானா வந்திருக்க வீரபத்ரன், நீ மட்டும் தான் வந்திருக்கிறதா சொன்னா, இப்ப ஒட்டு மொத்தமா என்ன எதிர்க்க வந்திருக்கீங்களா? பத்ரகாளி மட்டும் தான் வரலையா? பத்ரகாளியும் வந்தாச்சுடா. இனிமே உன் ஆட்டம் கெடுபடாது. வர அமாவாசை அன்னைக்கு காலபைரவரோட திருப்பணி நடந்தே தீரும். திருப்பணி நடந்து கொண்டே இருக்கும். திருப்பணி நடந்துட்டு இருக்கும் போதே கும்பாபிஷேகம் நடக்கும். அதையும் பாப்போண்டா. வேடிக்கை பார்க்க தான் நீ வந்திருக்க, வேடிக்கையை காட்ட தானே நாங்க வந்திருக்கோம். உனக்கு உயிர் மேல பயம் இருந்தா இங்க இருந்து ஓடி போயிரு, இல்ல உன்னை வதம் செய்யறத தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. வாங்க போலாம். வேதநாயகி, என்ன இது கவர் கிடக்குது? ஐயோ சத்யா, நம்ம மோசம் போயிட்டே. என்ன பாட்டி, எதுக்கு இப்படி ஊரை கூட்டுற? என்ன ஆச்சு? ஐயோ இங்க பாருடி. ஐயோ, என்ன பாட்டி இது? நம்ம நம்பிக்கை இப்படி மோசம் பண்ணிட்டா? பாவி மக, இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்குறடி. நல்ல காலம், உங்க அம்மா சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு ஊருக்கு போயிருக்கா. அவ இருந்திருந்தா இந்த போட்டோ அவ கையில கிடைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஐயோ, என்ன பாட்டி பண்றது? இந்த பார், விஜய் காலேஜில இருந்து வந்த உடனே அவளை எதுவும் கேட்க வேணாம். உங்க அப்பா வெளியே போயிருக்காரு, அவர் வரட்டும், அவர் வந்ததும் பேசிக்கலாம். சரி பாட்டி, சரி வாங்க. ஈசனே, ஈஸ்வரியே, தாங்கள் இருவரும் எனக்கு எதிராக களங்கத்தை விளைவித்து விட்டு இப்பொழுது என்னுடைய அழைப்பை ஏற்காமல் தவிர்ப்பது அழகல்ல. இப்பொழுதே தாங்கள் இங்கு பிரவேசித்து என்னுடைய வாதங்களுக்கு பதிலளிக்க வேண்டும். இல்லையேல் இனி நான் உங்களை எப்பொழுதும் பார்க்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். ஆக உங்களால் என்னுடைய வாதங்களுக்கு பதில் கூற முடியாது என்பதனால் என்னை தவிர்க்கிறீர்கள், அப்படித்தானே? சரி, இனி உங்கள் கலகத்தை நீங்கள் ஆரம்பியுங்கள், என்னுடைய அதிரடியை நான் ஆரம்பிக்கிறேன். அமரேந்திரா நில். அந்த பயமும் கலக்கமும் வேண்டும். என்ன ஈசனே, என் மீது கோபமாய் கொப்பளிக்கிறதோ? அமரேந்திரா, நான் கோபம் கொண்டால் நீ சாம்பலாகி விடுவாய் என்பதை மறந்து பிதற்றுகிறாய். ஈசனே, தாங்கள் தலைகீழாக நின்றாலும் என்னை சாம்பலாக்க முடியாது என்பதை மறந்துவிட்டு பேசாதீர்கள் மகாசிவா. அறியாத சிறுவனை போல் பிதற்றுகிறாய் அமரேந்திரா. சிவன் மூன்றாம் கண்ணை படைத்தவர் என்பதும் அந்த கண்ணை திறந்து உன்னை பஸ்பமாக்க வேண்டும் என்றால் அதற்கு உனக்கு அவரால் அளிக்கப்பட்ட அந்த வரமும் தடையாக இருக்காது என்பதை உணராமல் பேசுகிறாய். உணர்ந்துதான் பேசுகிறேன் ஈஸ்வரியே. உங்கள் ஈசனின் நெற்றிக்கண் மானுடத்தை தான் பொசுக்கும். அஸ்வத்தாமன் தான் மானுடன், கலியரக்கன் ஈசனின் பிள்ளை. அவனை உங்கள் ஈசனின் நெற்றிக்கண் பொசுக்க முடியாது. விவரம் புரியாமல் உளறுகின்றாய் அமரேந்திரா. அதற்கெல்லாம் என்னால் விளக்கம் அளிக்க இயலாது. உன்னால் இயன்றதை நீ செய்து கொள். போ. ஈசனே, வீரபத்ரனை ஏவினாலும் சரி,
பத்ரகாளியை ஏவினாலும் சரி, என்னுடைய திட்டத்தை உங்களால் முறியடிக்கவே முடியாது. ஐயனே, இவனது அட்டகாசம் எல்லை மீறி போகிறது. அதன் காரணமாய் கால பைரவனின் கோபம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. நான் அவரிடம் பல முறை முறையிட்டும் அவரின் கோபத்தை தணிக்க முடியவில்லை. தேவி, எனது ஆக்ரோஷத்திற்கும் பைரவரின் கடும் கோபத்திற்கும் வேறுபாடுகள் நிறைய உண்டு. நாங்கள் இருவரும் ஒரே படைப்புகளானாலும் அம்சங்களால் வேறுபட்டவர்கள். என்னை சாந்தப்படுத்துவது எளிது தேவி, ஆனால் கால பைரவனை சாந்தப்படுத்துவது எளிதன்று. அதைவிட வீரபத்ரனும் பத்ரகாளியும் என்ன சொல்கிறார்கள்? அவர்களிடமே கேட்கலாம். வணங்குகிறோம். நன்மை உண்டாகட்டும். என்ன வீரபத்ரா, கலியரக்கனின் அட்டகாசத்தை தாங்க முடியாமல் எனது கட்டளையையும் மீறி நீதான் வீரபத்ரன் என்பதை அவனிடம் கூறிவிட்டாய் போலிருக்கிறதே. ஆம் தந்தையே, கலியரக்கனின் கொடுமையான நடவடிக்கையால் நான் சற்று நிலை தடுமாறிவிட்டேன். நாங்கள் பாடுபட்டு ஏற்படுத்திய ஒற்றுமையை குலைத்து விட்டான் தந்தையே. அது மட்டுமில்லை, உபபாண்டவர்களை உசிப்பேற்றி அவர்களுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டான். அவர்களின் குடும்பத்திற்குள்ளும் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டான். இவனது கொடுமையான நடவடிக்கையை தாங்க முடியாமல் தான் நான் இப்படி செய்துவிட்டேன் தந்தையே. கவலைப்படாதே வீரபத்ரா, இது ஒன்றும் மாபெரும் ரகசியம் இல்லை. இதை நீண்ட காலம் மறைப்பதற்கு. வீரபத்ரா, அமரேந்திரனுக்குள் அடங்கிக் கொண்டிருக்கும் அஸ்வத்தாமனது பலம் பெருகி அவன் கலியரக்கனை கட்டுப்படுத்தும் நேரம் நெருங்கி வருகின்றது. காலம் தனக்குள் சில கணக்குகளை போட்டு வைத்திருக்கின்றது. ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு யுத்தம் நிகழ்ந்தது. அந்த யுத்தத்தில் அநீதி தோற்றது, நீதியே வென்றது. அக்கிரமங்கள் நடக்காவிடில் நியாயங்களின் அர்த்தம் நமக்கு புரியாமலேயே போய்விடலாம்.